இல்லை ப்ரோ, இவங்களா ஃபியூச்சரில் இன்னும் மூக்கு காதுலாம் கட் பண்ணிப்பாங்க, மண்டையிலலாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க, நட்டுலாம் வச்சுப்பாங்க. நட்டா? இது பேர் என்னன்னா பாடி மாடிஃபிகேஷன். எப்படி நம்ம கார் பைக்கு மாடிஃபை பண்ணுறோமோ ஒரிஜினாலிட்டியை மாற்றி, அந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் தான் இது. இது வந்து ஒரு வகையான கல்ச்சர். இவங்களாம் எமோஷனலாக ஏதாவது அட்டாக் ஆகிருப்பாங்க, அடிபட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டுருக்கலாம், ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதை வந்து ஏதாவது நம்ம ஒன்று சாதிக்கணுமே அப்படின்றதுக்காக. இப்போது வந்து இது பார்த்திங்கன்னா அப்ராடில் நல்லாவே பண்ணுறாங்க. இந்தியாவில் கொஞ்சம் வந்துருச்சு, இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 10 இயர்ஸில் இன்னும் ஒரு 1000 பேர் நம்ம இது மாதிரி பார்க்கலாம். தங்குறது நம்ம டேஸ்ட்டை ட்ரை பண்ணுறது, டேஸ்ட் தெரியாமல் போகலாம், கரெக்டாக பண்ணலாம். கண்ணுன்றதை பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு. குத்திட்டோன்னா சென்டரில் குத்தணும்னா முடிஞ்சிச்சு, செப்டிக்கானாலும் முடிஞ்சிச்சு. கண்ணே போயிடுச்சுன்னா தலையிலலாம் கோல்டு நட்டெல்லாம் இருக்காங்க ப்ரோ. இந்த எலும்புலாம் பார்த்தீங்கன்னா டிராகன் மாதிரி முள்ளாக பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இந்த 2 விரலை வெட்டிட்டு இந்த 3 விரல் எப்படி இருக்குது ஷேப்பு, இந்த மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு ஏலியன் அட்டென்ஷன் தரும். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. மூக்கை வெட்டிப்பாங்க, மூக்கை வெட்டிட்டு வாயையும் வந்து கிழிச்சுப்பாங்க, அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தெரியும் வாயே. இந்த மாதிரிலாம் இருக்காங்க. நீங்கள் வர வைக்கிறீங்களா இதை? இல்லை, நான் வந்து எதிர்க்கல வர வைக்கும் இல்லை, உங்கள் இஷ்டம் அப்படின்னு. ஆமாம், உங்கள் லைஃபு நீங்கள் எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் பாடி என்ஜினு கியர் பாக்ஸு நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றுங்க. சமீபத்தில் ஒருத்தர் அப்படியே ஏலியன் மாதிரியே அந்த நாக்கை வெட்டிக்கிட்டு, இந்த கண்ணு புல்லெல்லாம் பச்சை குத்திக்கிட்டு, உடம்பு ஃபுல்லாக அவரும் அப்படிதான் இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டாக யாரும் தெரியல, இன்னொரு பொண்ணு அவங்களுமே அப்படிதான் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மாமா மூக்கில் விட்டுருப்பாரு, காதில் விட்டுருப்பாரு, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இல்லை ப்ரோ, இவங்களா ஃபியூச்சரில் இன்னும் மூக்கு காதுலாம் கட் பண்ணிப்பாங்க, மண்டையிலலாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க, ஸ்பேனரில் இது நட்டுலாம் வச்சுப்பாங்க. நட்டா? ஒரு இரும்பு இதுலாம் இருக்குது ப்ரோ, அதெல்லாம் அதெல்லாம் வச்சுலாம் மாறிப்பாங்க. இது பேர் என்னென்னா அதாவது மாடிஃபிகேஷன், பாடி மாடிஃபிகேஷன். எப்படி நம்ம கார் பைக்கு மாடிஃபை பண்ணுறோமோ ஒரிஜினாலிட்டியை மாற்றி, அந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் தான் இது. ஃபுல்லாக மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இது வந்து ஒரு வகையான கல்ச்சர். இவங்களாம் எமோஷனலாக ஏதாவது அட்டாக் ஆகிருப்பாங்க, அடிபட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டுருக்கலாம், ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதை வந்து ஏதாவது நம்ம ஒன்று சாதிக்கணுமே அப்படின்றதுக்காக. சைக்கோ த்ரில்லர் படம்லாம் பார்த்துருக்கீங்க, நிறைய பார்ப்பேன். அதெல்லாம் எமோஷனலாக அட்டாக் ஆனவங்க தான் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அவங்கள பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ராட்சசன் படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. இது வந்து ஒரு வகையான கல்ச்சரு. அந்த கல்ச்சர்னால இப்படிலாம் நடக்குது, பண்ணிக்கிறாங்க. இப்போது வந்து இது பார்த்திங்கன்னா அப்ராடில் நல்லாவே பண்ணுறாங்க. இந்தியாவில் கொஞ்சம் வந்துருச்சு, இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 10 இயர்ஸில் இன்னும் ஒரு 1000 பேர் நம்ம இது மாதிரி பார்க்கலாம். கண்ணுக்குள்ளே பச்சை குத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போதெல்லாம் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வராங்க? இன்னும் நான் எக்ஸாம்பிளுக்கு கண்ணுன்றேன், இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க பண்ணுறது. சொல்கிறேன், நாகை வெட்டிக்கிறது வாய்ப்பு இருக்குது ப்ரோ. நீங்கள் தங்குறது நம்ம டேஸ்ட்டை ட்ரை பண்ணுறதுக்கு, டேஸ்ட் தெரியாமல் போகலாம், கரெக்டாக பண்ணலாம். கண்ணுன்றதை பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு. குத்திட்டோன்னா சென்டரில் குத்தணும்னா முடிஞ்சிச்சு, செப்டிக்கானாலும் முடிஞ்சிச்சு. கண்ணே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து இதில் ரிஸ்க்காக இருக்குது. கரெக்டாக பண்ணுறவங்கிட்ட பண்ணால் ப்ராப்ளம் கிடையாது. அதையும் மீறி ப்ராப்ளம் யதார்த்தமாக நடக்கலாம், இயற்கையாக. அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை பெருசாக நம்ம வரவேற்கத்தக்கது இல்லைனாலும் விட்டுருணும். நீங்கள் வரவேற்கிறீங்களா இதை? இல்லை, நான் வந்து எதிர்க்கலை வரவேற்கும் இல்லை, ஏதோ பண்ணி உங்கள் இஷ்டம் அப்படின்னு. ஆமாம், உங்கள் லைஃபு நீங்கள் எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் பாடி என்ஜினு கியர் பாக்ஸு நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றுங்க. கையை கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலையிலலாம் கோல்டு நட்டெல்லாம் இருக்காங்க ப்ரோ. இந்த எலும்புலாம் பார்த்தீங்கன்னா டிராகன் மாதிரி முள்ளாக பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இந்த 2 விரலை வெட்டிட்டு இந்த 3 விரல் எப்படி இருக்குது ஷேப்பு, இந்த மாதிரி இருப்பாங்க. காலில் பார்த்தீங்கன்னா இந்த 3 விரலை வெட்டிட்டு 2 விரல் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு ஏலியன் அட்டென்ஷன் தரும். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. மூக்கை வெட்டிப்பாங்க, மூக்கை வெட்டிட்டு வாயையும் வந்து கிழிச்சுப்பாங்க, அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தெரியும் வாயே. இந்த மாதிரிலாம் இருக்காங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்குது ப்ரோ, கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் இதெல்லாம் வந்து வந்திருக்கு. அடுத்து அவர் இன்டர்வியூ பிடிங்க, எடுக்கலாம். அவரை தோணுது என்ன, அவங்களுக்கு என்ன மனநில, எதனால கேட்கணும். எடுக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களை பத்தியே வருவோம். இத்தனை வருஷமா நிறைய பண்ணியிருப்பீங்க, நிறைய ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இந்த இண்டஸ்ட்ரியில நான் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக வெளிலேருந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோவா தெரியாது. உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நடுவில் ஒவ்வொருத்தங்க இந்தந்த ஃபீல்டில் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய செய்திகள் இப்போலாம் கேட்கும். அந்த மாதிரி உங்கள் இண்டஸ்ட்ரியில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொன்னால் ஷாக்கிங்கா? ஆமாம், எனக்கே ஷாக்கான எல்லாம் நடந்திருக்கு ப்ரோ. உங்களுக்கு நடந்திருக்கு? அந்த பயங்கர ஷாக்காக இருக்கும் கண்டிப்பாக. எப்படின்னா ஒரு அம்மா இருக்காங்க,
இருக்காங்க. அந்த அம்மா ஒரு பையனோட டேட்டுவை ஃபேஸ் டேட்டுவை போடணும். அந்த பையன் தவறிட்டார், இறந்துட்டார். அவர் ஆக்சுவலாக இறந்துட்டு இருக்காரு. அந்த அம்மா நம்ம கிட்ட தான் போடணுன்னு இருக்காங்க. அவங்களுக்கே நம்மளை பார்த்தா ஒரு பையன் ஃபீலு, என் பையன் வயசு தான் இருக்கு அப்படின்ட்டு. என்னம்மா ஆச்சு ஆஃபீஸாக கேட்போம் இல்லையா, மனுஷன் கேட்க தேவையில்லையா? அழுகுறாங்க, அழுதுகிட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி போனோம்ப்பா, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, திருப்பி வரல அந்த மாதிரின்ட்டு அப்படியே சொல்கிறாங்க. அழுதுகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கதை இந்த கதை எல்லாமே சொல்கிறாங்க. அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி பார்த்துட்டாங்க, அவர் சிங்கிள் பேரண்ட்டா அப்படின்றத. இதை நம்ம டேட்டு போட்டுட்டு இருக்கோம் லைவாக அவ்வளோ தத்ரூபமாக நம்ம பண்ணணும்னா உள்ளே போய்டும், டீப்பாக போய்டும். கண் மூக்கு அனலைஸ் பண்ணி அதை அவர் மூஞ்சே என் மைண்டில் ஏற்றுறேன். அவங்க வார்த்தையே என் காதில் கேட்டு அதையும் மைண்டில் ஏற்றுறேன். வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தூங்கினா கனவுல வர்றாரு அவர் கனவுல வர்றாரு. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான் டேட்டுவா போட்ட ஆளு கனவுல அந்த போட்டோவை நான் பார்த்து போட அந்த போட்டோ வச்சான ஆளு கூட வந்து பேசுறாருன்னும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு இனிஷியல்ல தெரியாம இந்த கனவுல தூங்கி இருந்த மாதிரி தான் நார்மலா இருந்து. அப்புறம் ரெண்டாவது அம்மாவெல்லாம் பார்த்து பாடின்றாரு. எங்கேயோ இன்னொரு இடத்துல இன்னொரு ஒரு ஜம்ப், கடையில் போயிட்டு காசை வாங்குறோம், ஒரு பொருளை வாங்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஜம்ப் பார்த்தேன்னா அடுத்தது நீ எங்கடா போனா அந்த மாதிரி ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டாவது எங்கெங்கயோ போகுது. ஆனா அந்த பர்சன் வராரு. அந்த நான் ஒரு மாதிரி ஏந்து உக்காந்துட்டேன். நடா இது எப்படி ஆகுமா? அதான் அம்மா கிட்ட இது மாதிரி சொல்லுங்க, சில எல்லாம் நடந்து அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ரொம்பலாம் நம்ம டீப்பாக சொல்லிக்க வேணாம். ஒருவேளை அவங்க நம்ம மூலியமா சொல்ல வராங்களா, இல்லை வந்து நம்ம மைண்டே அப்படி நினச்சிக்கிச்சா, நம்மளுக்குள்ள ஒரு மாதிரி பவர் வந்துச்சா நம்மளுக்கு, இல்லை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக ஹார்மோன்ஸ் வேலை செஞ்சு ரொம்ப அந்த எமோஷனல் நம்ம அட்டாச் ஆகிட்டோமா என்னான்னு தெரியல ப்ரோ. ஆனால் கடவுளா, இல்லை வந்து சொல்ல வந்தாரா, இல்லை வந்து இது வந்து சயின்டிஃபிக்காலாம். ஆனால் எங்களுக்கு பயம் வந்துச்சுப்பா. நான் டைட்டாக பயந்துட்டேன். அத்தனை நாள் வந்து சொன்னேன், இந்த மாதிரி டைட்டாக பயந்துட்டேன்ப்பா. நைட்டே எல்லாரும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்ச நாள் ஏதாவது இதெல்லாம் இதுவாக இருக்கான்னு பாருங்கன்னா அப்புறம் அது கேஷுவல் ஆகிடுச்சு. அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே நம்ம தான் உள்ளே டைட்டாக எடுத்துக்கிறோம். அடிக்கடி வந்துச்சு அந்த மாதிரி வேற அந்த மாதிரி ஒரு 2% வந்தாங்க. மீன்ஸ் இந்த மாதிரி ஆனவங்க வரல, ஒரு அழகான பொண்ணு வந்தாங்க ஒரு தெரியும். அப்புறம் ஓகே கடவுள் கலைய கூடாதுடா, வெயிட் பண்றா ஏச்சாத போயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி எமோஷனலாக வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ப்ரோ. டாட்டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு எமோஷனலான விஷயம். அது ஒர்க் சைடாக இருக்கலாம், இல்லை லவ்வாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபீலிங்னால போடுறது. அது வந்து ரொம்ப அப்படிப்பாங்க. அது வந்து இந்த விஷயம் எனக்கு ஆச்சரியமாகவும் ஷாக்காகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த சம்பவத்தை சொன்னீங்க, இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த சொன்னீங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது கஸ்டமர்ஸ் இப்படியே இருப்பாங்க அப்படின்னு நெகட்டிவாகவும் சொல்லுங்க, பாசிட்டிவாகவும் சொல்லுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான விஷயம் நடந்திருக்கு. நான் சொல்கிறேன், ஒரு சின்ன டேட்டூ டீட்டெயிலிங் இவ்வளோ பெரிய டேட்டுக்கு கூட கம்மியாக வாங்கும். இந்த டேட்டுக்கு அதிகமாக தான் வாங்கணும், ஏன்னா டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக. நான் சொல்கிறேன், அவர் ஒரு டாக்டரு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு அழகாக சொன்னார். நீ எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேணாம் தம்பி, பரவாயில்ல நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு விடுப்பா, சம்பாதிச்சிக்கலாம்ப்பா, இது நல்லா போட்டுருவியா நீ, போதை விடு, எவ்வளோ நல்லா பரவாயில்ல நான் தரேன், நீ உண்மையாக சொன்னால் உன் தொழில் உன்னை தூக்கி விட போகுது. அப்படின்னா என் தொழில் நான் கஷ்டப்படுறதுக்கு என்னை தூக்கி விட போகுது, என்கிட்ட வரப்போகிறாங்க பேஷண்ட்டு அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயம் சொன்னேன். அழகாக அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கடைசியாக கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதே இன்னொருத்தர் இருக்காரு, அவங்க பையனுக்கு டேட்டு போடணும், ஒரு நேம் டேட்டு ஒரு 500 800 சொல்கிறோம். எதுக்குன்னா 800 300 வாங்கிக்கோ, என்ன ஈஸி தானே. இத்தனைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா கையில் நகை இங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கார் வெளியே ஜாகுவார் கார் நிற்குது. ஜாகுவார் கார் நிற்குது. செக்யூரிட்டி வந்து பார்க்கிங்கில் போட்டாங்கப்பா, 50 ரூபா தரணும், வண்டி விட்டுருக்கேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு போறாரு. வெளியே போயிட்டு இதை பார்க்க சொல்ல அந்த 50 ரூபா நாங்கள் தான் கொடுக்குறோம். ஜாகுவார் கார் நிற்குது. அப்போ பாருங்களா, அவர் சொல்கிற வார்த்தை, தம்பி பார்த்து பண்ணுப்பா கொஞ்சம் என்னப்பா அப்படின்றது வேற. எதுக்கு என்ன உட்காந்து ஆங்கர் பண்ணுற, எதுக்கு உனக்கு 1000 ரூபாய் 200 வாங்கிக்கோ அப்படின்னா நீ தான் உட்காந்து பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க சார்ன்றமா சொன்னேன். நான் எனக்கு எப்படிப்பா தெரியும், எனக்கு தெரியாது, நான் தான் ப்ராக்டிஸ்லேயே அந்த ப்ராக்டிஸ்க்கான பலன் தான் சார் அந்த அமௌண்ட்டு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க அப்படி இப்படின்னு சமாளித்து ஒரு 100 200 டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஆனாலும் அந்த வார்த்தை இதுக்கு எதுக்கு இந்த அமௌண்ட்டுன்னு பொழுது அது கஷ்டமாக இருக்கும். நாங்கள் சொல்கிற விதம், ஆமாம், அது விதம் கஷ்டமாக இருக்கும், காட்டிக்க மாட்டோம். ஒரு பிஸ்னஸோட ஃபஸ்ட்டு ரூல், நம்ம கிளைண்ட்டை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஹம்பிளாக கைண்டாக நடத்தணுன்றது நான் கற்றுக்கிட்டது என்னோடய பிஸ்னஸில்.